மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்திலும் அதைப்போல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2021 பொறுப்பேற்ற பிறகும் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி இதில் அவர் நம்முடைய நாகரிகத்தை வெளிக்கொணர்வதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். 4.5 ஏக்கர் பரப்பிலான 6 கோடி ரூபாய் நிலத்திற்கானதெல்லாம் உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு இதில் இப்போது ஒரு 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனுடைய சிறப்பு நம்முடைய பண்டை நாகரிகத்தை வெளிக்கொணர்வதையும் கடந்து இந்தியாவிலேயே ஒரு திறந்தவெளி காட்சியம் அருங்காட்சியகம் அமையப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நம்முடைய இந்த கீழடி அகழ்வாயுதான் இப்பொழுதும் 31ஆம் தேதி வருகை தந்து இந்த கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை பொதுமக்களுடைய பார்வைக்காக அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். இதுவரை 10 கட்ட அகழ்வாய்வு இருக்கு. எல்லா குழிகளையும் தோண்டி எல்லாத்தையும் காட்சிப்படுத்துறீங்களா இல்லை சில பகுதிகள் மட்டும்? சில பகுதிகளை இப்பொழுது காட்சிப்படுத்த இருக்கிறார்கள். சில இதில் தோன்றின எல்லா இடத்துலையும் நமக்கு தேவையான அரிது பொருள்கள் கிடைக்கல. கிடைத்த இடங்களை பாதுகாத்து இப்பொழுது இருக்கிறார்கள். மற்ற இடங்களை மூடி வைத்திருக்கிறார்கள்.